டியூட் சும்மா வேற லெவல் ப்ரோ. பயங்கரமான ஆஃப் ரோட்லாம் கடந்து அந்த பிளேஸுக்கு போக அங்கே இருக்க ஒரு பீப்புளை கைடாக இட்டுட்டு போயிட்டு வழி சரியே இல்லாத கரடு புரடான காட்டுக்குள்ளே 2 கிலோமீட்டர் நடந்து ஃபைனலி அந்த பிளேஸை போய் பார்த்தாக்கா அந்த மாதிரி இருந்தது டியூட். நம்ம ஃபைனலாக தென்மலை ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். நம்மளுடைய வழிகாட்டி இவர் தான், ராஜன் சார். அண்டு புது இடம்ன்றதுனால ஒரு பர்சன் இட்டுட்டு போகிறோம். அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஏம்மா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் வீடியோ போக போக கண்டினியூ பண்ணுறேன் டியூட். ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தென்மலை ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:28 ஆகுது. அண்டு நம்மளை ஒரு கைட் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் இட்டுட்டு போயிருக்காரு. செமையாக மூச்சு வாங்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்காட்டி பயங்கரமாக மூச்சு வாங்குது டியூட். அண்டு காட்டுக்குள்ளே ஒரு பயணம் டியூட். வேறு லெவலான ட்ரக்கிங் இது பார்த்தீங்களா? வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இந்த ட்ரிப் சொல்லுவேன். ஆனால் அங்கே இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ப்ரோ இங்கே பார்த்தீங்களா? பார்த்தா ப்ரோ இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோன்னு கூட தெரியல. பட் ஆனால் இதெல்லாம் நான் கட் பண்ணி போடுற மாதிரி இல்லை. பிகாஸ் இதெல்லாம் ஒன் மெமரிஸ். இதெல்லாம் கட் பண்ணி போட்டால் அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. நமக்கு ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணாத மாதிரியே இருக்கும். அதனால் இந்த விலாகை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக போட பார்க்குறேன். ப்ரோ வாங்க, எங்கே போயிட்டானுங்கன்னே தெரில அவங்க. இதை பார்த்தோன்னே பச்சை பாம்பு நினச்சிட்டேன் கூட. அதனால தான் அடிச்சு நின்றுட்டேன். இந்த காட்டுக்குள்ளே போகிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா வேறு லெவல். எம்மா இந்த வீடியோவில் எத்தனை வேறு லெவல் சொல்லியிருப்பேன். இவ்வளோ க்ரீனரியாக பச்சை பசல்னு இருக்குது பார்த்தீங்களா? பட் ஆனால் இதுக்குள்ளே வரத்துக்கு 25 கிலோமீட்டர் இல்லை 30 கிலோமீட்டரு உள்ளே வரணும். யாரோ அவ்வளோ மோஸ்ட்டாக தெரியல இது இந்த பிளேஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் சூப்பராக இருக்குது டியூட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாதி ஹில்ஸ் வந்தீங்கன்னா இது ஐயோ பேர் மறந்துச்சே. இந்த ஹில்ஸ் பேர் தெரியல, மறந்து போச்சு. இந்த ஃபால்ஸ் பேர் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு 30 கிலோமீட்டர். ஆனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா சும்மா இதுவாக இருக்கும், ஆஃப் ரோடு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்காது ரோடு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் இங்கே வரதில்லைல்ல, அதனால். டியூட் இவரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டி, ஒரு மென்டார். இந்த ட்ரிப்புக்கு அவர் தான். இவனோட ஸ்பீடாக போகிறாரு. அப்ராக்சிமேட்லி ஒரு 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த ஃபால்ஸோடைய சவுண்டோ எந்த அது இருக்கிறதுக்கான அறிகுறியோ எனக்கு கண்ணில் தென்படலை. பட் அது இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. யூடியூப்பில் பார்த்தேன். அண்டு இங்கே பக்கத்தில் இருக்க சொன்னாங்க. சரி போய் பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு அதை பார்க்குறதுக்கு. இங்கேருந்து ட்ரெக் பண்ணி போகலன்னா எப்படி? அதனால் இந்த அட்வென்ச்சர்லாம் தாண்டி ட்ரக்கிங் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம் டியூட். எப்பா டியூட், இனிமேல் ட்ராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இனிமேல் நான் அதிகமான இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இனிமேல் போட்ட விலாக் வேறு, இனிமேல் போட போகிற விலாக் வேறு. அதனால்
கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க டியூட். சரி டியூட், நான் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ட்ரக்கிங் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எப்பா டியூட் எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா வழி. இந்த வழியில் தான் ட்ராவல் பண்ணி போனோம். அதனால் இந்த பிளேஸுக்கு வர மாரி இருந்தால் அதுக்கேற்ற மாரி கொஞ்சம் ட்ரைன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏம்மா ரொம்ப மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து போய் கிடக்குது. பட் ஆனால் இந்த பிளேஸுக்கு போகிறவங்க ரொம்ப சேஃப்டியாக போங்க. பிகாஸ் ரொம்ப மோசமாக இருக்குது வழியெலாம். பட் ஆனால் ரொம்ப அழகாகவும் இருக்குது. கைஸ் கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். அந்த ஃபால்ஸோடைய சவுண்டு கேட்குது. சில கிட்ட வந்துட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. ப்ரோ என்ன ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி வந்துருவோமா? 2 கிலோமீட்டர் டியூட். அந்த ஃபால்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்டு இவ்வளோ நேரம் ட்ரக் பண்ணி வந்ததுக்கு அந்த ஃபால்ஸ் எவ்வளோ ஒர்த்துன்னு நீங்களே பாருங்கள் டியூட். நானே இன்னும் பார்க்கல. ஸ்கோ கோ கோ ஸ்கோ கோ கோ ப்ரோ சும்மா வேற மாதிரி வாங்க வாங்க டியூட். இங்கே இருக்க தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே ஊற்றுன்னு நினைக்கிறேன். அந்த ஊற்றுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த ஊர் பேர் என்னது ப்ரோ? தென்மலை ஃபால்ஸ். ஓகேவா டியூட், இருங்க வரேன். அப்படியே அந்த வியூவை காமிக்கிறேன். ப்ரோ எப்படி போகிறது? நவரு ப்ரோ இதுக்கெலாம் ஐயோ ஏம்மா டியூட் சும்மா வேற லெவல் ப்ரோ. இருக்க வர அந்த நீர் வீழ்ச்சி ஊத்துறத நீங்க பார்க்கணுமே. இருங்க டியூட், அந்த வியூக்காக உங்களை இட்டுட்டு போறேன். வலிக்கி விட்டுரும். வாவ் அமேசிங். பார்த்தீங்களா டியூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஊற்றுது. டியூட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். அப்படியே இப்படி போய் அப்படியே அங்கே தெரியுது. அதுக்கப்புறம் தெரியல. இதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்டானா? இதான் உயரமான இதுவா இந்த சுற்று வட்டாரத்தில்? செம ஹைட் இருக்கும்ல. நெஞ்சோடு உன்னை சேர்த்து கொள்ளாமல் கொள்கின்ற அழகு. ஹே டியூட், இதில் தென்மலை ஃபால்ஸ் கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியிலேருந்து திருவண்ணாமலை எந்த ஊர் இருந்தாலும் பரவாயில்ல, திருவண்ணாமலையா அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் செங்கம் போகலாம், செங்கம் வழியில் கூட போகலாம். ஆனால் நாங்கள் போன ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சைடெலாம் போல் செஞ்சு சேத்பட்டு அப்புறம் போலூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜமுனாமுத்தூரில் என்ன பிளேஸ் இருக்குது பீமன் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் தென்மலை ஃபால்ஸுக்கு வந்தோம். தென்மலை ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான். இதில் தான் லொக்கேஷன் போட்டு போனோம். பட் ஆனால் தப்பான இது காமிச்சிருச்சு, தப்பான பிளேஸ் காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பீப்புள் கிட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போக ஆரம்பித்தோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்மலை கிராமத்துக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்க பீப்புள் கிட்டே கேட்டால் சொல்லுவாங்க. பட் ஆனால் இது ஜமுனாமுத்தூரில் கேட்ட பாருங்க, இதேமாரி தென்மலை அருவி எங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கான்னு அவங்களே எங்கிட்ட ஒரு கொஸ்டின் மார்க்காக கேட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் போகிறதா இருந்தால் தென்மலைன்ற கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க பீப்புள் கிட்டே கேட்டால் அங்கே இருக்க பீப்புளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே இருக்க ஒரு பீப்புளை கைடாக இட்டுட்டு போங்க டியோடு.
அண்டு இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க. பிடிக்கலாம் ஏன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ தெரிவிக்கிறேன் டியூட். அண்டு ட்ராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பபாய் டியூட். எல்லோரும் பார்த்து பாருங்கள்.